நீங்க தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறத ஒரு சட்டம் இயற்றுங்கள். சும்மா உங்களுடைய விருப்பப்படி நியமிக்காதீங்க. ஒரு சட்டம் இயற்றி அதை பின்பற்றுங்கள். அது வரைக்கும், அப்படி ஒரு சட்டம் வர்ற வரைக்கும், பிரதம மந்திரியும், எதிர்க்கட்சி தலைவரும், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் கொண்ட ஒரு குழு இத நியமிக்கிற வேலைய பார்த்துக்கட்டும்னு சொன்னாங்க. இவங்க உடனடியா என்ன பண்ணாங்க, அவசர அவசரமா அந்த தற்காலிக ஏற்பாடு ஒரு நாள் கூட நடக்கல. அந்த தற்காலிக ஏற்பாடு தான் சொன்னாங்க. நாங்க சட்டமே போடுறோம்னு சொல்லி, சட்டத்தில் என்ன போட்டிருக்காங்க, பிரதம மந்திரியும், எதிர்க்கட்சி தலைவரும், பிரதம மந்திரியால் நியமிக்கப்படுகிற ஒரு மந்திரியும். இப்ப பிரதம மந்திரி தன்னுடைய அமைச்சர் யார் மேலும் நம்பிக்கை இல்லை. எந்த நேரத்தில் யார் எப்படி போவாங்கன்னு தெரியாது. அதனால அந்த நேரத்தில் தனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்போ சட்டப்படி அவங்க செஞ்சது, அதாவது சட்டம் தவறு, ஆனால் சட்டப்படிதான் இப்பொழுது அவர்கள் செயலாற்றுகிறார்கள். இந்த சட்டம் தவறு, ஆனால் சட்டப்படிதான் செயலாற்றுகிறார்கள். இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அவர்களுக்கு சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரப்படி அவர்கள் அந்த சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். ஆமா, எங்களுடைய அட்வைஸும் ஒரு சட்டம் இயற்றுகிற வரை நீங்க இந்த ஏற்பாடு வச்சிருக்கன்னு தான் சொன்னோம். இப்ப பிரசாந்த் பூஷன் அதுக்குள்ள வந்துருச்சுல சார். இல்லைங்க, பிரசாந்த் பூஷன் மாதிரி ஆளுங்க திரும்ப திரும்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க சொன்னபடி அவங்க செய்யலைங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது இந்த மாதிரி தான் சட்டம் இயற்றணும்னு அவங்க சொல்லல. சட்டம் இயற்றுகிற வரை தற்காலிக ஏற்பாடா பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவரும், பிரதம நீதிபதியும் இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க.